அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, இந்த ஜும்மாவுடைய இரண்டாவது அமர்வில் எப்பொழுதும் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய செய்தி தான், இந்த மஸ்ஜிதுல் அல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல் மிகவும் சிரமப்பட்டு இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு பள்ளிவாசலும் ஒரு மதரசாவும் இங்கே உருவாக்கி ஒரு கபர்ஸ்தானோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் மென்மேலும் வளர, இங்கே ஒரு இஸ்லாமிய குடியிருப்பு உருவாக, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இதனுடைய பொறுப்பாளர் அனைவரும் ஒரு முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதை நம்ம வழக்கமாக அதற்காக தங்களுடைய நேரம், காலம், பொருளாதாரம் அனைத்தையும் செலவிடுமாறு நம்ம எப்போதுமே ஜமாத்தின் சார்பாக கோரிக்கை வைப்போம். செய்தி, இரண்டாவது செய்தி, நாம் வாழக்கூடிய நம்மளுடைய இந்த மதுரை மண்ணிலே 500 ஆண்டுகளுக்கு மேலாக, இன்னும் சொல்ல போனால் 830 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் என்ற ஒரு மலை மேலே சிக்கந்தர் பாதுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார், ஒரு நீசர், இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்க வந்தவர் அங்கே வந்து அடக்க ஸ்தலத்தில் இருக்கிறார். அந்த அடக்க ஸ்தலத்தில் 850 ஆண்டுகளாக எந்த விதமான தங்கு தடையுமின்றி நேர்ச்சை என்று சொல்லக்கூடிய ஆடுகளும் சேவல்களையும் பலியிட்டு இஸ்லாமியர்கள் தங்களுடைய நேர்ச்சையை அல்லாஹ்வின் பெயரால் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலை நடந்து இன்றைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக ஒரு வருடம் 2 வருடத்துக்கு முன்னாலே திட்டம் தீட்டி அதிகாரம் இருக்கின்ற அந்த திமிர்ல, அதிகாரம் நம்ம கையில் இருக்கின்ற அந்த மமதையில என்ன செய்யறாங்க, அந்த அரசு வந்து அந்த வழிபாட்டு உரிமையை தொடர்ந்து மறுத்து கொண்டே இருக்கிறார்கள். அண்ணாவர்கள் பாபர் மசூதியுடைய அந்த காயமே இன்னும், அந்த மடுவை இன்னும் ஆறாமல் இருக்கும்போது நாம் வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக, மதுரை மாவட்டத்திலே வாழக்கூடிய 5 லட்சம் முஸ்லிம்களுக்கும் 200 ஜமாத்துகளுக்கும் சோதனையாக இதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த சோதனையை அல்லாஹ் வைத்து இந்த சோதனையை வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாளை இன்று இரவு அந்த பள்ளிவாசலை சந்தனக்கூடு என்று ஒரு ஊர் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தனக்கூடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கார்கள். இங்கே நம்ம இஸ்லாமியர்களுக்கு சந்தனக்கூடு என்பது ஊர் என்பது வழிபாட்டு முறைகளை மாறுபடலாம். ஆனால் இன்றைய சூழ்நிலையே ஊர்சனும் சந்தனக்கூடமும் அது உரிமை பிரச்சனையாக மாறி நிற்கிறது மாணவர்களே. அதனால் மக்கள் வந்து அந்த ஊர்சுல சந்தனக்கூடுல அதிகமாக நீங்கள் அந்த ஊர்சுலையும் சந்தனக்கூடையும் பங்கெடுக்கிறீங்களோ இல்லையோ, நாளை சனிக்கிழமை காலையில் அல்லாஹ்வின் பெயரால் சிக்கந்தர் மலைக்கு சொந்தமான அந்த பள்ளிவாசலிலே நாம் ஆடு அறுத்து நேர்ச்சை செய்வோம் என்று மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். சிக்கந்தர் மலை என்பது அது காலகாலமாக அரசாங்க ஆவணத்தில் இருந்து இன்று வரை சிக்கந்தர் மலை என்று அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கீழே கந்தர் இருக்கிறார். அவருடைய பூஜைக்கும் அவருடைய அந்த வழிபாட்டுக்கும் எந்த தடங்களுமே இல்லை. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையிலே பள்ளிவாசலில் அல்லாஹ்வின் பெயரால் அறுத்து பலியிடுவதற்கும் சேவல் அறுப்பதற்கும் ஆடு அறுப்பதற்கும் தொடர்ந்து தடை விதித்து நம்மளை தடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் நாளை காலை சரியாக 11 மணி அளவில் நாங்கள் தடையை மீறி, அரசு சொல்லக்கூடிய தடை அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்று கூறி மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் அதனுடைய தலைமையில நாளை 11 மணிக்கு மலையில ஏறி, தடையை மீறி மலையில ஏறி நாம் வந்து அல்லாஹ்வின் பெயரால் ஆட்டை அறுத்து தந்திரி கொடுக்கக்கூடிய, விருந்து கொடுக்கக்கூடிய, மாற்று மத சகோதரர்களையும் அழைத்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒரு வேலையை முன்னெடுத்திருக்கிறார். ஆகவே இங்கே எதிர்க்கக்கூடிய இந்த நபர்கள், இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் குடும்பமாக 2000 பேருக்கு மேல உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் குடும்பமாக குழந்தைகளும் பெண்களும் நாளை காலையில் 11 மணியிலே நம்ம என்ன செய்வோம், அந்த திருப்பரங்குன்றத்திலே நம்ம கூடுவோம், நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுவோம். ஐக்கிய ஜமாத்து தலைமையில் நடப்பது என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஒவ்வொரு இயக்கவாதிகளும் தனித்தனியாக நடக்கிறத காட்டிலும் ஐக்கிய ஜமாத்து தலைமையில் 100-150 பள்ளிவாசலை இணைந்து அந்த மக்கள் போராடும் போது அல்லாஹ் அதில் வெற்றியை கொடுப்பான். அந்த அடிப்படையில் நாளைக்கு இந்த போராட்டம் நடக்கிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நாளைக்கு சரியாக 11 மணி அளவில் திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த நம்மளுடைய நேர்ச்சையை, நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை 830 வருடங்களாக இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் வந்து முனைப்போடு செயல்படுவோம். நீங்க வந்து அரசாங்கத்தையோ போலீஸையோ அதிகாரிகளை பார்த்து பயப்பட அவசியம் இல்லை. அதான் நான் உரையிலே சொன்னேன், பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஒரு முஸ்லீமாக இருப்பவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டான். அல்லாஹ்வை தவிர அவன் யாருக்காவது பயனான் என்றால் அவன் ஆட்டோமேட்டிக்கா முஸ்லீம் என்ற வட்டத்திலே வெளியில போயிடுவான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இறைவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, முஹம்மது நபி இறை தூதர் என்ற கலிமாவை முன்மொழிந்தான் நம்ம பிரமாணம் செய்திருக்கிறோம், சத்திய பிரமாணம். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அஞ்ச வேண்டும், வேற எவனுக்கும் அஞ்சக்கூடாது. வேற எவனுக்காவது அவன் அஞ்சினான் என்றால் அவன் முஸ்லிம் என்ற வட்டத்தில் வெளியே போயிடுவாங்க. மாணவர்களே, இரணமும் மரணமும் இறைவனிடத்திலிருந்து தான் வருகிறது. அதை நம்மளா தேட நினைக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை வருது, பயம் வருது. அப்ப இரணமும் மரணமும் அல்லாஹ்விட்ட இருந்து, நாளைக்கு தான் நம்மளுடைய மரணம் என்றால் அந்த மரணம் நிகழ்ந்தே தீரும். இரணம் எங்க, நம்மளுடைய வீட்டிலையா, பள்ளிவாசலையா, ஜெயிலையா, இல்ல இஜரத்து போய் வெளியில என்று இறைவன்
தீர்மானிக்கிறார். இதுதான் நம்பிக்கை, இதுதான் ஈமான். ஈமானுடைய கிளையை நம்ம சொல்லும்போது இதை நாம் அழித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த உறுதியோடு, இந்த நம்பிக்கையோடு நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இதை நம்ம விட்டுக் கொடுத்தோம்னா நம்மளுடைய தலைமுறைகள் நம்மளை படைத்து விடுவார்கள், நம்மளை ஏளனம் செய்து விடுவார்கள். நம்மளுடைய தலைமுறைக்காவது நம்மளோட நல்ல ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலே, மார்க்கம் நம்மளுக்கு விதிச்சிருக்கக்கூடிய அடிப்படையிலே நல்ல ஒரு வழியை காமிப்போம். ஆகவே சமாச்சாரங்கள் அனைவருமாக நடக்கக்கூடிய அந்த நேர்ச்சை போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொண்டவனாக, எவனெல்லாம் காவிர்களாக இருந்து இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய எதிரிகளுக்கும் மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்துகிறானா அவனை எல்லாம் அல்லாஹ் நாசமாக ஆக்குவான் என்று கூறி இந்த ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.